மக்கள் விடுதலை முன்னணி இன்று முற்பகல் ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தது. இந்த கூட்டு அரசாங்கத்தை ஸ்தாபித்ததன் பின்னர் இதற்கான இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. ஒவ்வொருவரையும் குற்றச்சாட்டிலிருந்து விடுவிக்கவே இணக்கப்பாடுகள் எட்டப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கையின் ஆரம்பத்திலேயே மத்திய வங்கியின் ஆளுநருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணைகளை வாபஸ் பெற்றுக் கொண்டனர். அதன் பின்னர் தற்போதுள்ள மத்திய வங்கி ஆளுநருக்கு எதிரான வழக்கு வாபஸ் பெற்றுக் கொள்ளப்பட்டது. அது மாத்திரமல்ல, பாரிய குற்றச்சாட்டுகளுடனான எவன்கார்ட் சம்பவம் தொடர்பில் ஆரம்பமான விசாரணைகளில் ஆரம்பத்திலிருந்து பிரபல அமைச்சர்கள் சிலரை காப்பாற்ற முயற்சித்தனர். கடந்த காலங்களில் இவ்வாறான சம்பவங்களை மறைக்க முயற்சித்தவர்கள் தற்போது வெளிப்படையாகவே மறைக்கின்றனர். இதுவே இணக்கப்பாடு. கடந்த தேர்தல் மேடைகளுக்கு 14 கோடி ரூபாய் செலவில் இலங்கை போக்குவரத்து சபை பஸ்களை கொண்டு சென்று போக்குவரத்து சபையை நட்டத்தை ஏற்படுத்திய விடயம் தொடர்பில் புதிய போக்குவரத்து அமைச்சர் நிமல் சிறிபால் டி சில்வா வழக்கு தாக்கல் செய்வாரா? தற்போதே பாரிய அளவிலான உடன்படிக்கைகள் செயற்படுத்தப்படுகின்றன. நாட்டை விட்டு வெளியேறிய சந்தர்ப்பத்திலேயே கேபியும் கைது செய்யப்பட்டார். அவரை கைது செய்து கொண்டு வந்த சந்தர்ப்பத்தில் தாம் இறுதி எல்டிடி தலைவரை கைது செய்துள்ளதாக பாதுகாப்பு செயலாளர் கூறினார். பாரிய அளவிலான தங்கங்களும் பாரிய அளவிலான நிதியும் இருப்பதாகவும் அது குறித்த தகவல்களை பெற்றுக் கொண்டுள்ளதாகவும் கூறினார்கள். இன்று வரை அது குறித்த தகவல்களை நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்தவில்லை. முதல் விசால பிரமாணයක් තියෙනවා. ඒ තොරතුරු සියල්ල අපි